So we are proud that I have done for Tamil. And thank you. நன்றி. அவர் எப்படி செய்தாருங்கிறத பற்றி சொல்ல அது ரகசியமாக வச்சுருக்காரு. அப்புறம் நீங்கள் செய்த முயற்சி நல்லது, ஆனால் நீங்கள் தான் முதல்ல பண்ணதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போது எக்ஸிபிஷனில் போனீங்கன்னா லேர்ன் ஃபன் சிஸ்டம்ஸ்னு ஒரு கவுண்டர் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும். அதை செய்தவர் அங்கே இருக்கார், ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தின்னு. அது மொபைலில் நீங்கள் எழுதலாம் தமிழை, அது ரெக்கக்னைஸ் பண்ண ஆல்ரெடி டெமோவே வச்சுருக்காங்க. நீங்கள் ரகசியமாக வச்சுருக்காங்க, பப்ளிக்காக காமிக்கிறாங்க. No, I'm telling about my algorithm and the reduced character set. Right. பட் அது அவங்க அல்காரிதம் உங்களுக்கு தானே தெரியும். அப்புறம் வேறு கவுண்டரில் நாங்கள் ஒரு கவுண்டர் வச்சுருக்கோம், 1119 கவுண்டரில் நீங்கள் டேப்லெட் பிசியில் எழுதினா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை பேச்சாகவும் மாற்றி காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். இனி வேறு கேள்விகள் எதாவது இருந்தால் கேளுங்க. உங்கள் விவரங்கள் எதுவும் கொடுக்காதனால அவங்களுக்கு கேள்வியும் கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டுரை இது. I thank the opportunity and I take all the suggestions as a positive way and I will work on in future. Thank you. Okay, I didn't give any suggestion. திருமதி பி அருள்மொழி அவங்க கொடுக்குறாங்க. இது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் எங்கே நம்ம நடுவில் பேசும்போது எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்தாமல் பேசணுங்கிறத பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கட்டுரை கொடுக்குறாங்க. இது ப்ரிடிக்ஷன் ஆஃப் பாசஸ் அண்ட் டிடிஎஸ், அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச், உரையிலிருந்து ஒலி வடிவ மாற்றிக்கில் எங்கே நிறுத்தணும் எங்கே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கண்டுபிடிச்சி அதை பேச்சு வடிவில் மாற்றும்போது தேவையான இடங்களில் நிறுத்தி அதை அர்த்தமுள்ளதாகவும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் நிறுத்தங்கள் இருக்கிறதாகவும் ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. முதல்ல டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது உரையிலிருந்து ஒலி வடிவ மாற்றியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். நம்ம எழுதியிருக்கிறத இட் கன்வெர்ட்ஸ் த டெக்ஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் டு ஸ்பீச், அதாவது நம்ம எழுதியிருக்கிற குறிகளை அது படித்து பேசி காமிக்கும். இதனால் என்ன பயன் அப்படின்னா, படிக்க தெரியாதவங்களும் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை கேட்டுக்கலாம், என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இது பார்வை இழந்தவர்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர். இதனோட குவாலிட்டி எதை வச்சு எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு மனுஷங்க பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது ரொபோட்டிக்கலாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியது அப்படிங்கிற ஒரு எவாலுவேஷன் இருக்குது. எந்த அளவுக்கு சரியாக பேசுது அப்படிங்கிற ஒரு இவாலுவேஷனும் இருக்குது. வெப் டெமோ நீங்கள் கீழே கொடுத்துருக்க சைட்டில் பார்த்துக்கலாம். இது 2 மேஜர் மாடியூல்ஸ் இருக்குது. இதில் ஒன்று என்எல்பி மாடியூல், இன்னொன்று டிஎஸ்பி மாடியூல். என்எல்பி மாடியூல் மொழி சம்மந்தப்பட்ட ரூல்ஸ், அதாவது மொழி சம்மந்தமாக அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்எல்பி மாடியூல் பார்த்துக்கும். டிஎஸ்பி மாடியூல் அதனோட சிக்னல் ப்ராசஸிங் சைடை டீல் பண்ணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது தாய்மொழியாக இருக்கிறவங்க பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க கரெக்டான இடத்துல நிறுத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த டிடிஎஸ் சிஸ்டம் இந்த பிளேசஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த செய்திகள் நம்ம தான் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கான ரூல்ஸை இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம், அதாவது முன்னே நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கிற ரூல்ஸை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸும் பிஓஎஸ் டேக்ஸ், அதாவது பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்ஸ், இலக்கண அதனுடைய இலக்கண வடிவம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாஸ் லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பாஸ் லெவல்ஸ் தேவையான இடத்துல இல்லாமல் தேவையில்லாத இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஒரு நேச்சுரலாக இருக்காது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது.
அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். இதை வந்து பாஸ் தேவையான இடத்துல போட்டு ஒரு ஒலி வடிவம் கிரியேட் பண்ணியிருக்கோம், தேவையில்லாத இடத்துல போட்டு ஒரு ஒலி வடிவம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். முதல்ல இருக்கிறது வந்து தேவையான இடத்துல பாசஸ் இருக்கு. அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். ரெண்டாவது இருக்கிறது வந்து பி அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து பாசஸ் இருக்கிற இடம். ரெண்டாவது இருக்கிறது வந்து அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். ரெண்டாவது இருக்கிறது வந்து அவ்வளோ நேச்சுரலாக இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிடிஎஸ் என்ஜினுக்கு ரொம்ப முக்கியம். NLP மாடியூல் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் அப்படியே மாற்றி ஃபோனட்டிக் வடிவத்தில் கொடுக்கும். டெக்ஸ்ட் நார்மலைசேஷன், அதாவது நான் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ், ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா அப்ரிவியேஷன்ஸ். மில்லிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம மில்லிமீட்டர்னு முழுசாக எழுத மாட்டோம், மீ அப்படின்னு எழுதுவோம். ஆனால் படிக்கும்போது 30 மில்லிமீட்டர் 40 மில்லிமீட்டர் அப்படின்னு படிப்போம். அதுக்கு வந்து 30 மீமி 40 மீமி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதை வந்து பெருசாக மாற்றினா தான் சிஸ்டத்துக்கு தெரியும் இது வந்து மில்லிமீட்டர்னு படிக்கணும் அப்படின்னு. ஸோ அதையெல்லாம் பெருசுப்படுத்தணும். நம்பர் எக்ஸ்பேன்ஷன், அதாவது 22600000 இருக்கிறத 22,60,000 படிக்கலாம், 22600000 படிக்கலாம். இதை வந்து ஒரு பணமாக இருக்கும்போது அதை 22 லட்சம்னு படிக்கணும். ஒரு ஃபோன் நம்பராக வரும்போது அதை வந்து 226000 அப்படின்னு படிக்கணும். ஸோ இது வந்து அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுது. கிராஃபீம் டு ஃபோனீம் கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்கிறத ஃபோனீமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஒரு சில இடத்துல வந்து நம்ம கான் யூஸ் பண்ணுவோம். கடல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல கான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கான் யூஸ் பண்ணுவோம். இங்குக்கு அப்புறம் வந்தால் கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அப்படிங்கிறது வந்து சிஸ்டம்க்கு சொல்கிறதுக்காக G2P ரூல்ஸும் யூஸ் பண்ணுறோம். ஃபாரின் வேர்ட் லெக்சிகன், அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே தமிழில் மாற்றி எழுதுவாங்க, வேறு ஏதாவது மொழியில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியே தமிழில் எழுதுவாங்க. அதை படிக்கிறதுக்காக அந்த லெக்சிகன், அதாவது ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒன்று வேணும் நம்மளுக்கு, அதையும் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் அ POS டேகர் அண்ட் ஒய் இட் இஸ் நீடட், அதாவது POS டேகர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகர்னா என்ன, அது ஏன் நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லியிருக்கேன். இது வந்து சின்டாக்டிக் கேட்டகரி, அதாவது இலக்கண வகையை நமக்கு எடுத்து சொல்கிறது தான் POS டேகர். அவர் ஒரு ஆசிரியர், அதில் வந்து அவர் ஒரு ப்ரோனவுன், ஒரு அப்படிங்கிறது ஒரு குவான்டிஃபையர், ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு நவுன். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வேலை தான் POS டேகர் பண்ணுது. ஒரு டிடிஎஸ் வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரிடிக்ட் பண்ணும். நம்ம பேசும்போது வந்து நம்மளுக்கு எங்கெங்கே நிறுத்தணும் எங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் டிடிஎஸ் வந்து இதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரிடிக்ட் பண்ணாதான் ஜென்ரேட் பண்ணுற சென்டென்ஸில் அதை தேவையான இடத்துல இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த POS டேகர் வந்து ரைட் பிளேசஸில் பாஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் POS டேக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃபியூச்சர் வந்து ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸ் பவுண்டரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதையும் வந்து பாஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தமிழுடைய ஒரு அதனோட நேச்சர் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு அக்ளூட்டினேட்டிவ், அதாவது 2-3 வார்த்தைகளை சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கிக்கலாம். வந்து சென்றான், வா அப்படிங்கிறது ஒரு தனி வேர்டு, செல் அப்படிங்கிறது ஒரு தனி வேர்டு. ரெண்டோட இன்ஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து சென்றான் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வேர்டாக இது வந்து அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்கை டிஃபைன் பண்ணுது. மார்ஃபலாஜிக்கலி ரிச், அதாவது எவ்வளோ சஃபிக்ஸஸ் வேணாலும் நம்ம பின்னாடி போட்டு நம்ம அதை ஆட் பண்ணி அது ஒரு வேலிட் வேர்டாக கொடுக்கலாம். வருகிறானே, வா